இன்னொரு ஆப்ராம்ஸ் காலி நாங்க அமெரிக்கா கொடுத்தாங்களா, அமெரிக்காவோட டேங்க், அந்த டேங்க் காலி. இது கிளியரான வீடியோ ஃபுட்டேஜ் வரல, அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோ தான் இது. கூடிய சீக்கிரத்துல ரஷ்யன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புல இருந்து நல்ல கேமரா வச்சு சூப்பர் கேம் ட்ரோன்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி வீடியோ நல்லா குவாலிட்டியா கொடுப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. இது எந்த இடத்துல பிடிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சென்கிக்வா இருக்குல்ல, இந்த சென்கிக்வால இருந்து நோவோபிரிஷ்னி அந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோடு இருக்கும், அந்த ரோட்ல ஒரு பகுதியில் வந்து இதை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இது போல 15 டேங்க் இந்த பக்கத்துல ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், கண்ணிலேயே காட்ட மாட்டுறாங்க. இது போல ஒரு ஒரு துளி வெளியிட்டு வந்தாங்கன்னா தட்டிடலாம், அது போல தட்டி இருக்குது. இது மற்றது 8 வருவாங்க, கூடிய சீக்கிரத்துல தட்டி விட்டுறலாம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது ரெண்டாவது ஒண்ணு காலி அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. இப்போ இந்த சென்கிக்விக்கா பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் ட்ரோன் அட்டாக்கா இருக்கட்டும், ஆர்ட்லரி சப்போர்ட்டா இருக்கட்டும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்க உக்ரைனியன் வீரர்கள் பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த மேப் உக்ரைன் தரப்பு வந்து கொடுக்கப்படுற மேப் இன்னும் கரெக்டா அப்டேட் பண்ணல. பட் இன்னொரு மேப் இருக்கு, இந்த மேப்ல நீங்க பாருங்க, இந்த அப்டேட் பண்ணிட்டு இருக்கிற மேப்பை. இது ட்ரஸ்ட்வர்த்தியான சோர்சஸ். கூடிய சீக்கிரத்துல இது நீங்க உக்ரைனோட மேப்லயும் பார்க்க முடியும். இந்த மேப்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா பிரிட்ஜா எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சுன்னு வருதா. இப்ப அந்த சென்கிக்விக்காவை நோக்கியும் இருதரப்புல இருந்து டாக்லேட் பண்ண ஆரம்பிச்சாங்க ரஷ்யன்ஸ். இதுக்கப்புறம் உள்ள என்ட்ராக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உக்ரைனியன் வீரர்கள் அங்க இருந்து ஓடிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஏன்னா டிஃபெண்ட் பண்ண முடியாது, இருதரப்புல இருந்து அடிக்கும் போது அது ஒரு சின்ன செட்டில்மெண்ட் தான், ஈஸியா விழுந்துடும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இது ஃபுல்லா எடுத்துக்கிட்டாதான் அந்த முழு பாதுகாப்பு ஆத்விகாப்பு கொடுக்க முடியும். ஏன்னா உக்ரைனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வந்து பார்க்கும்போது இதெல்லாம் வீக் பாயிண்ட்ஸா இருக்கும் இல்லையா, இதெல்லாம் புறநகரங்கள், இதெல்லாம் வந்து ரஷ்யாவோட கைப்பிடிக்குள்ள இருந்தால் தான் தாக்கு பிடிக்க முடியும், தடுத்து நிறுத்த முடியும். ஸோ அந்த ரிவர் பேங்க்ஸ் ஃபுல்லாவே வந்து ரஷ்யாவோட கைப்பிடிக்குள்ள வரணும் இல்லையா, அதுக்கான முழு வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ செகண்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து பிரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இது மட்டும் இல்லாம, என்னப்பா சொப்னாவை மட்டும் காட்டுறீங்க, சுந்தரி எப்பதான் வரும் பாருங்க, நாங்க தயாரா இருக்கோம், எத்தனை நாள் தான் இப்படி பறந்து பறந்து வெயிட் பண்ணிட்டே இருக்குது அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா Su-34 லைனா பாத்தீங்கன்னா தெரியும், ஒண்ணுதான் இருக்கிற மாதிரி இருக்கும். சைட்ல வந்ததுக்கு அப்புறம் தெரியும் லைனா இருக்கு. அதாவது சமீப காலமா உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க இல்லையா, நாங்க 15 சுட்டுட்டோம், 19 சுட்டோம், 20 சுட்டோம்னு சொல்லிட்டு ரஷ்யன் தரப்புல இருந்து எங்கப்பா சுட்டிங்க, எல்லாம் பறந்துட்டு இருக்கு பாருங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க. பட் ஆனா இரு தரப்புலையும் போய் சொல்றாங்க, அது நல்லா தெரியுது. ஏன்னா விமானங்கள் வருது அப்படின்னாலே ஒரு சில இழப்புகள் இருக்கதான் செய்யும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா ரஷ்யா சொல்ற மாதிரி அத்தனையும் சேஃப்டி அப்படிங்கிறது உள்ள எல்லாம் கிடையாது, அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. மேபி ஒரு 3 4 5 6 கிட்ட லாஸ் ஆயிருக்கலாம். ஆனா திரும்பவும் S-200 S-300 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நினைக்கிறேன், அது வந்து இந்த பகுதியில் வச்சிருக்காங்க. அதாவது புறநகரங்கள் இருக்கக்கூடிய மரவரிசையில் வச்சிருந்துக்கிறாங்க, ஒழிச்சு அதையும் போட்டு தள்ளிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இது போல பதிவுகள்லாம் வேணுமா, போடலாமா அப்படிங்கிறது போல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா சும்மா சொல்லிட்டே இருந்தோம்னா நல்லா இருக்குமா, இவ்வளோ லாஸ் அவ்வளோ லாஸ் இது போல காமிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா இருதரப்புலையும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கர்ஷ்னோஹரிப்கா இருக்கு இல்லையா, இந்த கர்ஷ்னோஹரிப்கால ரஷ்யன் ட்ரூப்ஸ் முன்னேறி இருக்கிறாங்க. இந்த முன்னேற்றம் எப்படி இருக்கு, அந்த ஸ்ட்ரீட்ஸ் எப்படி பிடிச்சோம் அப்படிங்கிறது போல ரஷ்யாவோட மினிஸ்டர் ஆஃப் தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல ஆர்ட்லரி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேங்குகள் அனுப்பிச்சிருக்காங்க, ஆர்மெட் காலம் போயிருக்கு, ஆர்மெட் காலம் போனதுக்கு அப்புறம் இன்ஃபேண்ட்ரி கீழே இறக்கி விட்டுருக்கான்னு வந்திருக்காங்க. இது எல்லாமே தெளிவா தெரியுது. ஆனா உக்ரைன் தரப்புல இருந்து இன்னொரு வீடியோ பதிவு ரிலீஸ் ஆயிருக்கு, என்ன நாங்களாம் அடிச்சுட்டோங்க பாருங்க அப்படிங்கிறது போல கவுண்டர் அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து காட்டியிருக்காங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவன் உக்ரைன் கவுண்டர் அட்டாக் பண்ணதா சொல்றாங்க இல்லையா, அது கர்ஷ்னோவரிக்காவோட பிரெசைனி ஸ்ட்ரீட். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 1 2 3 4 5 மொத்தம் 5 ஸ்ட்ரீட் இருக்குது. இதுல 3 ஸ்ட்ரீட் வந்து உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு, 2 ஸ்ட்ரீட் வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு, அதுவும் எஜ் பொசிஷன்ஸ் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. எந்தெந்த ஸ்ட்ரீட்னா ஷவுஷிங்கி அப்புறம் குமிக்கியோவா, பேர் கொஞ்சம் கட்டாவல, இந்த 2 ஸ்ட்ரீட் அடுத்தடுத்த ஸ்ட்ரீட் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கான ப்ரூஃபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் என்னதான் உக்ரைனோட 3rd அசால்ட் பிரிகேட் கவுண்டர் அட்டாக் பண்ணதா சொன்னாலும் அவங்க கொடுத்துருக்கிற வீடியோ பதிவு வச்சு பார்க்கும்போது இந்த பிரிசியா அந்த ஸ்ட்ரீட், இந்த 3வது ஸ்ட்ரீட்ல தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு கிரே ஜோன் இருக்கலாம். இந்த 2 ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கலாம் அப்படிங்கிறதால சொல்லப்பட்டு வருது. ஒன்ஸ் கால் எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்தது சரமாரியான தாக்குதல். நம்ம நேத்தி கூட பார்த்துருப்போம், இதே கர்ஷ்னோவரிக்கால FAB 1500 குண்டுகளை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இப்ப ரஷ்யன்ஸ் RBK 500 குண்டுகளை அதிக அளவுல பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இது வேற ஏதாவது கிளஸ்டர் குண்டுகள் தான் போட்டாங்கன்னா அதிகமான இழப்புகளை உக்ரைனோட வீரர்களுக்கு ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸுக்கு வந்து மெசேஜ் எழுதிக்கிறாங்க. ரஷ்ய வீரர்கள் இது போல் நிறைய இமேஜஸ் கொடுப்பாங்க. அதாவது இந்த ஏர் ஸ்ட்ரைக் பண்ணும்போது அந்த குண்டுகள்ல ஒருத்தரையும் ஒரு வாக்கியங்கள் எழுதிட்டு கொண்டு போய் லான்ச் பண்ற மாதிரி வீடியோலாம் அழகழகா எடுத்து தராங்க. இவங்களும் ஹாலிவுட் பிலிம் எடுக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல. பட் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இது ஏன் இத்தனை நாளா சொல்லாம இதை சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த பிரான்ஸ் இருக்கிறாங்கல்ல, ட்ரூப்ஸ் அனுப்புறேன்னு சொன்னாங்க இல்லையா, அது நடக்கும் பட்சத்துல இந்த குண்டுகள்லாம் உக்ரைன்ல விழுகாது, பிரான்ஸ்ல விழுகும் அப்படிங்கிறது போல குண்டுகள்ல வந்து இது போல எழுதி எழுதி அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு டைம் இது செய்வாங்க,
ஜெலன்ஸ்கி வந்து ஒரு இது அவங்க மாதிரி பண்றாரு, இது போல சரணடைஞ்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் உங்களை எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒரு தடவையும் ஒரு வாக்கியம் அப்படியே லவ் லெட்டர்லாம் எழுதி உக்ரைனுக்கு அனுப்புவாங்க இந்த குண்டுகளில். அவங்களும் சும்மா இல்லை, உக்ரைன் தரப்புலையும் மாறி மாறி இது போல செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களும் இது போல சில வீடியோ பதிவுலாம் கொடுப்பாங்க. அவங்க ஸ்கால்ஸு ஸ்டாம்ஸோட மிசைல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஜெர்மனி சொன்னாங்க இல்லையா, அது இந்த ரஷ்ய தரப்புல வந்து மிக அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதாவது இது உலகப்போர் கொண்டு போய் விடணும் அப்படிங்கிறதுக்காக வேணும்னே பேசிட்டு இருக்கிறாங்க. கம்முன்னு இருங்கப்பா, ஏன்பா அப்படிங்கிறது போல சில தரப்புகளை சொல்லிட்டு இருக்கதா சொல்லப்பட்டு வருது. ஏன்னா ஜெர்மனோட சான்சலர் ஒலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த பிரிட்டனோட ஸ்டாம்ஸோட மிசைல்ஸை பிரிட்டனோட ஆளுங்களே தான் உள்ள கொண்டு போய் போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னாங்களா. இப்போ இன்னொரு விஷயம் வந்து இருக்குது, இது அதை விட அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு இருக்குது. என்னன்னா பிரிட்டனோட மிலிட்டரி சீஃப், இவர் நேவல்ல இருப்பார் போல இருக்கு, ரேடக்கின் அவர்கள், பேர் கொஞ்சம் கரெக்டாக டோனி ரேடக்கின் அவர்கள், இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா உக்ரைன்ல வந்து அதிகமா உதவி பண்ணிக்கிறாராமா இந்த ரஷ்யாவோட போர்க்கப்பல் அடிக்கிறதுக்கு. அதனால இவரோட ரிட்டையர்மெண்ட் இப்போதைக்கு வேணாங்க, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஏன்னா நீங்க நல்லா சக்சஸிவா வேலை செஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது போல பிரிட்டன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால, ஆஹா அப்படியா செய்தி அப்படிங்கிறது போல இருக்கு. என்னன்னா பிரிட்டனும் சரி பிரான்ஸும் சரி ரொம்ப அதிகமா இணைஞ்சு இந்த ரஷ்யாவை வந்து இப்படி அடிக்கணும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது இல்லையா. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மேற்குலக நாடுகள்ல நாங்க எல்லாத்துக்கும் தயார் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை காமிச்சு ரஷ்யா நெகோசியேஷன் டேபிளுக்கு வரும்போது ஒரு வெயிட், உக்ரைனுக்கு வந்து ஒரு வெயிட் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக கொடுக்கக்கூடிய சீன் தான் இது. மற்றபடி அவங்களாம் வந்து ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. என்னன்னா உள்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள், அந்த ஆளுக்கட்சி எதிர்கட்சி இது போல பல கட்சிகள்ல இருப்பாங்களே, சப்போர்ட் வேணும். மேக்ரான் அவர்கள் யூனிலேட்டர்லாம் இது போல டிசிஷன் எடுத்து உள்ள அனுப்புறாரு அப்படின்னா நேட்டோ நாடுகள் உள்ள வருவாங்கன்னா உள்ள வரமாட்டாங்க, நீ தானே போனா போய்க்குப்பா அப்படின்றாங்க. அது நாட்டில் இருக்கிற மக்களே, மேக்ரான் அவர்களே நீங்க போய் முன்னாடி நில்லுங்க, எங்க வீரர்கள்லாம் வரமாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அந்த உள்நாட்டிலேயே பல விதமான பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. அதாவது யூகே கொண்டு போய் இப்ப சிக்க வைக்கிறதுக்கு எல்லா திட்டம் போட்டுக்கிறாங்களா, இந்த பிரான்ஸ் இல்லைன்னா யூகே அப்படிங்கிறது போல இருக்கு. யூகே வந்து ஆல்ரெடி நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் உடச்சு விட்டுக்கிறாங்கன்னு அமெரிக்கா நைக்கா யூகே மேல போட்டு தப்பிச்சிருச்சு. ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் அவங்க தாங்க ஸ்டாம்ஸோட மிசைல் உங்க மேல போட்டுக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ புதுசா எந்த ஒரு செய்தி வந்திருக்கு, இது யார் சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னா எல்லா கத்திகளும் யூகேவை நோக்கி இருக்கிறது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா யூகேல 2 ஏர் கேரியரும் டேக் ஆஃப் ஆகல, அவங்களோட நியூக்ளியர் மிசைல் சப்மரைன்ல இருந்து லான்ச் ஆக மாட்டேங்குது, எதையும் மெயின்டைன் பண்ணல, மக்களோட வரி பணத்தை வாங்கி என்னமோ பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அதாவது இதெல்லாம் அரசியல் பஸ்ல வரக்கூடிய தகவல், ஏன்னா அதெல்லாம் வேலை செய்யணும்னா கரெக்டா மெயின்டைன் பண்ணலேன்னு அர்த்தம் அப்படின்ற கேள்வி வருது. இருந்தாலும் என்ன பண்றது, வேற வழியில சிக்கிட்டாங்க போல இருக்கு. நல்லா வச்சு செய்வாங்க ரஷ்யா, செய்வாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறது. ஸ்டே சேஃப், பை பை.